Hello friends, welcome back to with Thamim. This is Thamim. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு VBA சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ VBA சீரீஸ்னால் என்னென்னா ஒரு கண்டினியூவாக ஒரு 10 வீடியோஸ். ஸோ VBA பற்றி ஒரு 10 வீடியோஸ் போடுவேன். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக பார்த்து அதை லேர்ன் பண்ணிக்கணும். அதை பார்த்து லேர்ன் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு எக்ஸலில் VBA நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகிரும். ஸோ அந்த நாலேஜை வச்சு நீங்கள் ஒரு பேசிக்ஸ் ஆட்டோமேஷனில் எக்ஸலை நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த 10 வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு நீங்களாகவே ஒரு பேசிக்ஸ் ஆட்டோமேஷனை பண்ண முடியும் எக்ஸலில். VBA சீரீஸில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, டே 1. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா, கவர் பண்ணுற டாபிக்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். VBA ஸ்கிரிப்டை லேர்ன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம்னா, ஒரு பேசிக்ஸ் எக்ஸல் நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோட எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் எக்ஸல் நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரிப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஷார்ட்கட் தேவை. ஸோ அந்த 4 ஷார்ட்கட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அதேமாரி கோடிங்கை வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த 4 ஷார்ட்கட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 ஷார்ட்கட்டும் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து 4 ஷார்ட்கட் என்னென்னா, எக்ஸலில் யூஸ் பண்ணுறதுக்கான 2 ஷார்ட்கட்டு, மிச்சம் 2 ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VBA எடிட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கான 2. எக்ஸலில் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதி அதை ஷோ பண்ணுறதுக்கு Alt F8 கொடுக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதை ப்ரெஸ் பண்ணுறேன், Alt F8. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின மேக்ரோ அந்த நேம்ஸை வந்து காட்டும். ஸோ ரன் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து Alt F8. ஸோ அடுத்தது Alt F11. ஸோ Alt F11 என்னென்னா, நம்மளுக்கு ஒரு VBA எடிட்டர், ஸோ அந்த விண்டோ வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணுறேன், Alt F11. ஸோ இதுதான் வந்து ஒரு VBA எடிட்டர். ஸோ இந்த ரெண்டு ஷார்ட்கட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம VBA எடிட்டருக்குள்ளே ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது இந்த 2 ஷார்ட்கட்டு எதுக்காக யூஸ் ஆகுது நம்ம அங்கே பார்த்துருவோம். ஸோ டாபிக்ஸ் போயிடுவோம் நம்ம. வாட் இஸ் த VBA? ஸோ VBAனா என்னென்னா, விஷுவல் பேசிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். எல்லா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ்லையும் ஸ்கிரிப்டிங் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அதுதான் VBA. மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்னா இப்போ எக்ஸல் இருக்குது, MS வேர்டு, அப்புறம் ஆக்சஸ்ஸு. ஸோ இது 3 தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்க்ளூட் ஆன ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேசிக்ஸ் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து VBA ஸ்கிரிப்ட் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அந்தந்த ப்ராடக்ட்லேயும். ஸோ இந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். அடுத்தது எனபிள் டெவலப்பர் மெனு டேப்ஸ். ஸோ இது வந்து எல்லா எக்ஸல்லையும் டெவலப்பர் டேப்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதை எப்படி எனபிள் பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் மெனு டேபுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு மெனு டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஹோம் மெனு டேபை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் அண்ட் கிளிக் பண்ணுங்கள் எங்கேயாவது வச்சு. கிளிக் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஷோ பண்ணுது சில ஆப்ஷன்ஸ்லாம். இதில் வந்து கஸ்டமைஸ் த ரிப்பன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஆப்ஷன்ஸ் ஒரு பேஜுக்கு போயிடும். இதெல்லாம் வந்து ஹோம் டேபு, இன்சர்ட்டு. ஸோ நீங்கள் காட்டுற டேப் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் டேப் டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணினே அது பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ணிடும் டெவலப்பர் டேப்பு. ஸோ இந்த டெவலப்பர் டேப் தான் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற ஒரு டேப். ஓகேங்களா, அடுத்த டாபிக் போயிடுவோம். அடுத்தது வாட் இஸ் த மாடல். இந்த டெவலப்பர் டேபை எனபிள் பண்ணனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்ன்னு இருக்குது. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த Alt F8. ஓகேங்களா, வியூ மேக்ரோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். ஸோ Alt F11. ஸோ இது வந்து விஷுவல் பேசிக்ஸ் எடிட்டர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணுங்கள், இல்லை Alt F11 கொடுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணனே அது ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு விண்டோவுக்கு போயிடுது. இது என்னென்னா, உங்களுக்கு எக்ஸல் நம்ம எந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணமோ அந்த எக்ஸலோட நேம்ஸை இங்கே காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா VBA சீரீஸ் டே 1 ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸலோட நேம் இங்கே காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட். ஸோ இது நான் ஆல்ரெடி வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் இன்க்ளூட் பண்ணனால இது டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிரும். இதை இக்னோர் பண்ணிக்கோங்க, இது வேண்டாம். இப்போதைக்கு நம்ம வந்து உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் இது ஒன்று தான் ஓப்பன் ஆகும், இது உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்னென்ன ஷீட் வச்சுக்கிறீங்களோ அந்த ஷீட்டோட நேம் இங்கே காட்டும். ப்ளஸ் வந்து இங்கே திஸ் ஒர்க் புக்குன்னு ஒரு அடிஷ்னலாக ஒரு ஷீட் காட்டும். இது எதுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷீட் 1 ஃபஸ்ட்டு ஷீட்டை கிளிக் பண்ணனே இது இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணோம்.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஷீட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ஷீட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ ஷீட் 1ன்னு இருக்கிறத நேமை வந்து ரீநேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஷீட் தேவையில்லைன்னா விசிபிள்னு இருக்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணால் அந்த ஷீட் வந்து உங்களுக்கு போயிடும். இப்போ ஷீட் 1 பார்த்தீங்கன்னா ஹைடில் போயிடுச்சு. அன்ஹைட் பண்ணிக்கலாம், மறுபடியும் இதில் அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணேன், அன்ஹைட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் எடிட்டரில் அது வந்து விசிபிளில் வந்துடும். நம்ம ஹைட் வச்சிடணும். இதில் வெரி ஹைடுன்னு வச்சுட்டு கொடுத்தனா அதை நீங்கள் அன்ஹைடே பண்ண முடியாது. நான் வெரி ஹைட் கொடுக்குறேன். இப்போ ஷீட் 1 பார்த்தீங்கன்னா வெரி ஹைடில் இருக்குது. இப்போ அந்த ஷீட்டும் இங்கே ஹைட் ஆகிடுச்சு அந்த ஷீட்டும். இப்போ ரைட் அண்ட் கிளிக் பண்ணால் அன்ஹைட் ஆப்ஷனே காட்டாது. இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னு நிறைய இடத்துல நம்ம ஒரு டேட்டா பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வெரி ஹைடில் கொடுத்துட்டு, ஆனால் நீங்கள் டேட்டாவை அங்கே வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் வந்து இந்த ஷீட்டில் வந்து விசிபிள்னே கொடுத்துறேன். அந்த எக்ஸலை பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆயிரும் அந்த இதில் அந்த நேம்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டில் யூசர் கொடுக்குற நேம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்லேருந்து வர்றது வேரியபிள்ஸ் நேமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 2ன்னு இருக்கிற நேம். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணும்போது இந்த நேமை எடுக்கக்கூடாது. ஷீட் நேமை நம்ம அதுக்கு பதில் இந்த ஷீட் 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் தான் எடுக்கணும். எதனாலனா நம்ம வந்து இந்த நேம் எடுத்தோம்னா யூசர் மேபி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகாது. அதனால தான் நம்ம இந்த நேமை எடுக்கணும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் அதேமாரி ஷீட் 1க்கு ஷீட் 1ன்னு இருக்கும். இது வந்து ஷீட் 1 இருக்கும். நம்ம ரீநேம் பண்ணனால இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் மாறி இருக்குது. ஆனால் வந்து ஷீட் 2 தான் இந்த ஸ்கிரிப்ட் நேம். அதாவது ஷீட் நேம் வந்து டிஃபால்ட்டாகவே ஷீட் 2ன்னு இருக்கும். இந்த நேம் கூட நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஆனால் ரீநேம் பண்ணாலும் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த நேமை தான் நீங்கள் ஸ்கிரிப்ட்லேயும் யூஸ் பண்ணணும். எல்லாரோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக்குன்னு டிஃபால்ட்டாகவே எல்லாத்துலேயும் இருக்கும். இதுவும் ஒரு கோடிங் செக்ஷன். டபுள் கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆயிரும். இது எதுக்காகனா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்குன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒர்க் புக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்லாம் எதுக்குன்னா, நம்ம ஜஸ்ட் இந்த ஓப்பன் கிளிக் பண்ணுறேன். இந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு சம் கோடிங் ரன் ஆகணும்னா நீங்கள் இந்த கோடிங்கை இங்கே ரைட் பண்ணிக்கணும். ரைட் பண்ணிங்கன்னா இந்த ஷீட் எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ இந்த கோடிங் ரன் ஆகும் இதுக்குள்ளே இருக்கிறது. சப்போஸ் எனக்கு க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு ஒர்க் ஆகணும்னா அது க்ளோஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, பிஃபோர் க்ளோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஃபோர் க்ளோஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இந்த கோடிங்கை ரைட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோடிங்கை ரன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து இது எதுக்காக மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஷீட் 1லேயோ ஷீட் 2லேயோ நம்ம கோடிங் எழுதக்கூடாது, மாடலில் தான் எழுதணும். எதனாலனா, உங்களுக்கு மாடலில் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷீட் நேமை கரெக்டாக டிஃபைன் பண்ணி எழுதுவீங்க. ஷீட் 1லேயோ இல்லை ஷீட் 2லேயோ எழுதும்போது அந்த ஷீட் நேமை நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் எப்போவுமே மாடலில் எழுத பழகிக்குங்க. மாடல் எப்படி கிரியேட் பண்ணால், ஜஸ்ட் இந்த இடத்துல இன்சர்ட் யூசர் ஃபார்ம்னு இருக்கும். அந்த ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள், அதில் மாடல்னு இருக்கும். ஸோ மாடலை கிளிக் பண்ணிங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணனே உங்களுக்கு அந்த மாடல் 1ன்னு செலக்ட் ஆயிரும். இதே நீங்கள் இந்த ஷீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஷீட் 1ன்னு உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்து தான் நீங்கள் எதில் கோடிங் ரைட் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் மாடலில் க்ரியேட் பண்ணுறேன்னா மாடல் 1ல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோடிங் ரைட் பண்ணணும். ஸோ மாடலுக்கும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரீநேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேன்னு போடுறேன், என்டர் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டேன்னு வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு டேயில் தான் நம்ம கோடிங் ரைட் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன டாபிக்னா ஷீட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஷீட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம முன்னாடியே பார்த்துருவோம். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வியூ ஆகும். எக்ஸலை வந்து நீங்கள் ஒரு ஃபார்மேட் சேவஸ் பண்ணணும். என்ன ஃபார்மேட்டில் சேவஸ் பண்ணணும்னா F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு மேக்ரோ எனபிள்டு ஒர்க் புக்காக நீங்கள் சேவஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே இந்த எக்ஸலை வந்து இந்த எக்ஸல் ஸோ இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேக்ரோ கோடிங். ஓகேங்களா? ஃப்ரீ மேக்ரோ கோடிங்னா உங்களுக்கு அதில் மேக்ரோ கோடிங் இருக்காது. ஸோ மேக்ரோ கோடிங்கை டிஃபால்ட்டாகவே ரிமூவ் பண்ணிடும். இந்த இதில் சேவ் பண்ணக்கூடாது. இந்த மேக்ரோ எனபிள் ஒர்க் புக்கில் சேவ் பண்ணிக்கிங்க. அடுத்தது வேரியபிள்ஸ்லாம் என்னென்னா, நம்ம கோடிங்கில் ஒரு நம்பரை எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஸ்டோர் பண்ணுற நேமை தான் வேரியபிள்ஸ்ன்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ டைரெக்டாக ஸ்கிரிப்ட் எடிட்டருக்கு போயிடுவோம். எடுத்தோடனே நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் மாடலில் தான் கோடிங் ரைட் பண்ணுவோம். அதனால் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோடிங் ரைட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே SUBன்னு இருக்கணும். அடுத்தது நம்ம கொடுக்குற நேம், அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு என்ன நேம், அது ரிலேட்டட் நம்ம என்ன ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போகிறோமோ அது ரிலேட்டடான நேம். ஓகேங்களா? நான் இது ஃபஸ்ட்டு டேவே கொடுக்குறேன். அந்த நேமுக்கு ஃபஸ்ட்டு டேன்னு கொடுத்துட்டு
ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது எண்டு சப் கொடுத்து முடிச்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சப்புன்னு கொடுக்குறோம், ரெண்டாவது நான் கொடுக்குற நேம் கஸ்டம் நேமு, அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எண்டு சப்புன்னு முடிச்சிடும். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். இதுக்குள்ளே தான் நம்ம அந்த கோடிங்கை ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேன்னு இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள்ஸ்லாம் என்னன்னு காட்டுறேன். டீயில் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன மீனிங்னா டீயில் அதாவது 5ன்னு ஒரு வேல்யூ டீயில் ஸ்டோர் பண்ணுறேன் அர்த்தம். டீயை தான் நம்ம இப்போ வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். இந்த வேரியபிள்ஸ் என்ன டைப்புன்னு நம்மளுக்கு இந்த ஸ்கிரிப்ட் கிட்ட சொல்லணும். ஓகே, 5ன்றது ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பரை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற டைப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேஸ் எ பைட்டுன்னு, அதாவது டி ஹேஸ் எ பைட்டுன்னா 0லேருந்து 255 வரைக்கும் தான் அதில் நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும். 255க்கு மேலே வராதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக ஹேஸ் எ பைட்டுன்னு யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். டி ஈக்குவல் டு நான் 5 கொடுத்துறேன். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 255க்கு மேலே போகாதுன்னு ஷோராக தெரியும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து டிஐஎம், ஸோ டிஐஎம்னு வந்து டிக்ளரேஷன், ஸோ டிஐஎம் வச்சுக்கோங்க. அடுத்தது டி ஹேஸ் பைட்டுன்னு கொடுத்தனே இதை நான் F8 கொடுக்குறேன். இந்த ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்கட் பார்த்துருந்தோம்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா VBA எடிட்டரில் பண்ணுற ஷார்ட்கட்டு. ஸோ இந்த 2 ஷார்ட்கட்டும் நீங்கள் VBA எடிட்டருக்குள்ளே போகும்போது ஞாபகம் வச்சுங்க. F5னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக ரன் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ரன் பண்ணணும்னா F8. ஓகே, நீங்கள் பிகினர்ஸ்னால நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ரன் பண்ண கற்றுக்குங்க. F5 கொடுக்காதீங்க. ஸோ நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். F8 கொடுத்தனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருது. இங்கே ரன் பண்ணினேன். இங்கே என்ன ஆகுதுன்னா T ஈக்குவல் டு 5ன்னு வருது. ஸோ இந்த விண்டோவை நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னா வியூவில் போயிட்டு லோக்கல் விண்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்துடும். ஸோ இந்த விண்டோ எதுக்காக நம்ம ரன் பண்ணுறது லைவாக வந்து அதில் என்ன நம்பர் ஸ்டோர் ஆகுது, அது என்ன டைப்பில் ஸ்டோர் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது பைட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இந்த எல்லோ கலரை கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னொரு F8 கொடுத்து போனேன்னா இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 266ன்னு கொடுத்துறேன். ஆனால் இதில் மேக்ஸிமம் வந்து வேல்யூவே எவ்வளோ 255, 0லேருந்து 255 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வேல்யூ. இது நெகட்டிவ் வேல்யூவும் எடுக்காது. ஸோ இன்கேஸ் நான் வந்து 266க்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும் அது பார்ப்போம். வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், அதை F8 கொடுத்தனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணோம். அது என்ன எரர்னா ஓவர்ஃப்ளோ. இந்த எரர்லாம் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓவர்ஃப்ளோன்னு வந்துச்சுன்னா நம்ம கொடுத்த வேரியபிள் நேம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வரும்போது அதோட அதிகமாக வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த எரர் ஹேண்டிலிங் வந்து எந்த கோடிங் லேர்ன் பண்ணாலும் நல்லா ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் யூசர்கிட்ட என்ன டைப் ஆஃப் எரர் வருதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். இப்போ இதை எண்டு கொடுத்துறேன். இப்போ வந்து வேரியபிள்ஸு நம்பர்ஸில் வரும்போது 0 to 255 நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது, ப்ளஸ் வந்து 255 வேல்யூக்கு மேலே போகக்கூடாதுன்னா நீங்கள் பைட் யூஸ் பண்ணலாம். ஆஸ் ஏ இன்டிஜர் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தேன்னா இங்கே என்ன வரணும்னா எனக்கு -32,000லேருந்து 32,000 வந்து ப்ளஸ் வேல்யூ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் எ லாங் கொடுத்தோன்னா எனக்கு -2 பில்லியன் வேல்யூலேருந்து +2 பில்லியன் வேல்யூஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் வந்து ரவுண்டட் வேல்யூவாக தான் வரும், உங்களுக்கு டெசிமலில் வராது. எனக்கு டெசிமல் வேல்யூவில் வேணும் அப்படின்னா இதுதான் மேக்ஸு. டபுள் யூஸ் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு அதில் பெஸ்ட் வே. எனக்கு டெசிமல் பாயிண்ட்ஸாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டபுளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணுறது தான் உங்களுக்கு நம்பர் டைப், எது வருதோ நம்பர் டைப். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த டீயில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெக் வித் தமிமே வச்சுப்போமே, டெக் வித் தமிம். ஸோ இங்கே ஒரு கேரக்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்து ஸ்டில் வந்து இண்டிஜராகவே நான் அதை டைப்பை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். F8 கொடுக்குறேன். இதில் என்ன வருது, டைப் மிஸ்மேட்ச். ஸோ இந்த மாதிரி டைப் மிஸ்மேட்ச்னு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு வேல்யூ வந்து நான் இண்டிஜர்னு கொடுத்துருப்பேன், ஆனால் ஸ்ட்ரிங் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ எண்டு கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதை ஹேஸ் ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் தான். ஓகேங்களா, நீங்கள் 2 பில்லியன் கேரக்டர்ஸை வந்து இந்த ஒரு சிங்கிள் டீயில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். F8 கொடுத்தா ரன் ஆயிரும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுது வேல்யூ, அதில் டீயில் வந்து டெக் வித் தமிம்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிருக்குன்னு. ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
டேட் ஹேஸ் எ டேட் தான் ஓகேங்களா. டேட் எங்கேயாவது நம்ம மென்ஷன் பண்ணுறோம், அதில் அவுட்புட் வந்து டேட்டாக வருதுன்னா ஹேஸ் எ டேட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பூலியன். பூலியன்றது ஒரு ட்ரூ ஃபால்ஸ் மாதிரி ஓகேங்களா. இஃப் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம பூலியனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அப்புறமா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, எக்ஸல்ல இருந்து ஒரு பிடிஎஃபை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் ஏ ஆப்ஜெக்ட்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட்னான வேரியபிள். அதுக்கப்புறம் வந்து வேரியண்ட். ஸோ வேரியண்ட் என்னென்னா, அவுட்புட் வந்து எனக்கு என்னன்னே தெரியாது, அதாவது ஒரு நம்பராகவும் இருக்கலாம், இல்லைனா டெக்ஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ரெண்டுமே கலந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரும். இல்லைனா இன்புட் வந்து நான் ஸ்ட்ரிங்காகவும் கொடுப்பேன், சம்டைம் வந்து நம்பராகவும் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வேரியண்ட் யூஸ் பண்ணலாம். வேரியண்ட் யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜட்ஜ் பண்ணும், இது வந்து நம்பரு, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் வந்து வேரியண்ட் கொடுத்துக்கிறாங்க. வேரியண்ட்ன்றது ஆட்டோ அசைனிங் டூல் மாதிரி. ஸோ அது வந்து நம்ம எப்படி இன்புட்டை கொடுக்குறோமோ அதை டிபெண்ட் பண்ணி அது நம்பராகவும் ஸ்ட்ரிங்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஃபைன் கொடுத்துறேன், ஆஸ் ஏ வேரியண்ட் கொடுத்துறேன், F8 கொடுக்குறேன். F8 கொடுத்தனே என்ன ஆகுதுன்னா வேரியண்ட் வந்து இன்டிஜர்னு கொடுத்துது. ஸோ இது வந்து ஒரு நம்பர் வந்து இன்டிஜர்னு அது கன்சிடர் பண்ணிக்குது. இதே வந்து நான் வந்து ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னா வேரியன்ட் /ஸ்ட்ரிங்குன்னு வருது ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரிங்குன்னு கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இந்த வேரியண்ட்டை வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணோன்னா, எனக்கு ஒரு வேல்யூவே தெரியலன்னா மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது அவுட்புட்டை நான் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஒரு இன்புட்டை ஜட்ஜ் பண்ண முடியாது, அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வேரியண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வேரியண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கோடிங் வந்து சம்டைம் வந்து ஸ்லோனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் பிட் எடுக்கும். அந்த வேரியபிள் டைப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கோடிங்கும் ஸ்பீடாக இருக்கும். நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம், மெசேஜ் பாக்ஸ். இந்த மெசேஜ் பாக்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜை பாப்அப் பண்ணுறது தான் இந்த கோடிங்கு. அதுக்கப்புறம் வந்து t டெஸ்ட்டு கொடுக்குறேன். இதை எப்படி நம்ம யூசருக்கு பாப்அப் பண்ணுறதுனா, மெசேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணி தான் MSGன்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டுன்றது ப்ராம்ப்ட்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ மெசேஜை அதில் சொல்லிக்கலாம். நான் என்ன செய்கிறேன்னா டீன்னு நான் இங்கே கொடுத்துட்றேன். டீன்னு என்ன மீனிங்னா, எனக்கு டீயில் இருக்கிற அந்த வேல்யூவை ப்ராம்ப்டாக சொல்லணும். அடுத்தது நான் கமா கொடுத்துறேன். கமா கொடுத்தனே இது எல்லாமே ஒரு பட்டன். ஓகே. ஸோ VBA ஓகே கேன்சலாக இது பட்டன் டைப்பு. உங்களுக்கு பட்டன் எனக்கு ஓகே கேன்சல் அந்த மாதிரி எனக்கு பட்டன் வேணுமா, ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஓகே மட்டும் போதும், அதனால் ஓகேன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எனக்கு அதுக்கு டைட்டில் ஓகேங்களா. டைட்டில் உங்களுக்கு வேணும்னா டைட்டில் வச்சுக்கலாம். இது வந்து சும்மா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக, அதனால் டைட்டில் டெஸ்ட்னு கொடுத்துறேன். மெசேஜ் பாக்ஸுக்கு என்னென்ன சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா, சின்டாக்ஸில் என்னென்ன தெரியணும்னா, உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் என்ன சொல்ல போகிறோம், அதோட டைட்டில், அதுக்கான பட்டன், இந்த மூணும் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ ஜஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதை ரன் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, கம்பைல் எரர் எக்ஸ்பெக்டட் ஈக்குவல் அப்படின்னு வந்துச்சுன்னா இது ஃப்ரண்ட்டில் ஈக்குவல் யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. ஜஸ்ட் வந்து இந்த மெசேஜ் பாக்ஸை ஒரு ஸ்டோர் பண்ணுவோம். எந்த இடத்துலனா, இதை டிஸ்பிளேன்னு கொடுக்குற ஒரு நேமு, டிஸ்பிளே கொடுத்துட்டேன். இதில் வந்து இந்த டிஸ்பிளேயில் இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு வந்து இது ஒரு டெக்ஸ்ட்டாகவே கன்சிடர் பண்ணுவோம். டிஸ்பிளேன்னு நேம் கொடுத்துட்டேன். நேம் கொடுத்துட்டு டிம்மு டிஸ்பிளே ஹேஸ் எ ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். F8 ப்ரெஸ் பண்ணுறேன். 1 by 1 ஆகுது. டீயில் வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. டிஸ்பிளேயில் எதுவும் ஸ்டோர் ஆகலை. இப்போ வந்து இதை ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணனே நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஓகே பட்டன் ஒன்லையும் கொடுத்தனால ஓகே பட்டன் மட்டும் தான் வருது. அதேமாதிரி டைட்டில் வந்து டெஸ்ட்டும் கொடுத்துரும். அதுக்குள்ளே ப்ராம்ப்ட் வந்து டெஸ்ட்னு சொல்லியிருந்தோம். F8 க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். VBA சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது கண்டினியூவாக உங்களுக்கு இந்த சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். மொத்தம் வந்து இதில் 10 வீடியோஸ் வரும். இந்த 10 வீடியோவும் பாருங்கள். 10 வீடியோவை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓனாகவே வந்து நீங்கள் ஆட்டோமேஷன், பேசிக்ஸ் ஆட்டோமேஷன்லாம் எக்ஸலில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.